ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கான மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒன்ஸ் அகெயின் மறுபடியும் வந்துட்டு ரேஞ்ச் பவுண்ட் அப்புறம் டோட்டலி வந்துட்டு பார்த்திங்கன்னா சைட்வேஸில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இது ஒன் டே சார்ட்டில் காட்டணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த கேண்டில் இருக்குது இல்லைங்களா, இதுக்குள்ளேயே எவ்வளோ நாள் கன்சால்டேட் ஆகுதோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நாளைக்கு இது பிரேக் அவுட் கொடுக்குமானா கன்ஃபார்மாக தெரில. நாளைக்கு தேர்ஸ்டே நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்கனால ஸோ நம்ம வந்துட்டு பிரேக் அவுட்காக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஸ்டில் வந்துட்டு இந்த இந்த நேரோயிங் ஆஃப் த ரேஞ்ச் வந்து இன்னும் கூட ஸ்பேஸ் இருக்குது. ஸோ மேபி இன்னும் கூட சைட்வேஸ் ஜோன் கண்டினியூஸ் ஆகலாம், இல்லை வந்துட்டு பிரேக் அவுட்டும் கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எவ்வளோ ட்ரேட் பண்ணாலும் எப்பவும் பண்ணுற ஒரே குவான்டிட்டியில் பண்ணுங்கள். மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி பிரேக் அவுட் வந்துடும், நாளைக்கு பிரேக் அவுட் வந்துடும் சொல்லிட்டு எல்லா கேபிட்டலையும் இந்த சைட்வேஸ் ஜோன் டு வால்டைல் ஜோன்லேயே வந்துட்டு எரோட் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த இடத்துல ஒரு மல்டிபிள் ட்ரேட் எடுக்கிறதுங்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம். ஓகேங்களா? வேஸ்ட் ஆஃப் மணியுமே கூட. ஸோ இங்கே ஒரு ட்ரேட் தான் ஒரு நாளைக்குன்றது ரொம்ப டிஸ்பிளே. எப்போவுமே மார்க்கெட்டில் என்ன பண்ணுவாங்க பாதி பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இருக்க அப் ட்ரெண்டில் வந்துட்டு ஏர்ன் பண்ணுறது எல்லாத்தையும் இந்த மாதிரி இருக்க சைட்வேஸ் ரேஞ்ச்லேயே வந்துட்டு தொலைச்சிருவாங்க. இதோட சேர்த்து கேபிட்டலே தொலைச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி இருக்க ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டை எவ்வளோக்கு எவ்வளோ கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு ட்ரிக்கியாக இருக்க மார்க்கெட்டை ஹேண்டில் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் வந்துட்டு சஸ்டெயின் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு நம்ம நாளைக்கான நம்ம மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு தேவை க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 53,931 இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, நான் மார்க் பண்ணிட்டேன் 53,391. ஓகேங்களா? ஸோ டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். PVC is equal to 53,391. ஓகேங்களா? அப்போ ப்ரீவியஸ் டே லோ மார்க் பண்ண போகிறோம். ப்ரீவியஸ் டே லோ இஸ் ஈக்குவல் டு அது வந்துட்டு ஆரஞ்சு லைனில் போட்டுக்கலாம். ப்ரீவியஸ் டே ஹை வந்துட்டு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா டுமாரோ சிபிஆர் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிட்டு ஆல்ரெடி வந்துட்டு ஒன் டே சார்ட்லேயே சொன்னது தான், மார்க்கெட் வந்துட்டு கட்டாயமாக பிரேக் அவுட் கொடுக்கும்னு கிடையாது. இன்னுமே கூட இந்த ரேஞ்சை ஹோல்ட் பண்ணலாம். ஒரு வாட்டி பாருங்கள், நான் எல்லா இண்டிகேட்டர்ஸும் ரிமூவ் பண்ணிட்டு காட்டுறேன். மார்க்கெட்டில் எப்படி வந்துட்டு பர்டிகுலர் ஒரே ரேஞ்சை பாருங்கள், இந்த இடத்துலேருந்து அப்படியே இந்த லாங் ரேஞ்ச் நேரோ ரேஞ்ச்லேயே நேரோ ஆகிக்கிட்டே போயிட்டே இருக்குது. பார்த்தீங்களா? தெரியுதா உங்களுக்குன்னு தெரில. ஸோ இப்படியே நேரோ ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு இப்போ எல்லா ட்ராயிங்ஸையும் டெலிட் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளோசிங் ப்ரைஸ் வந்துட்டு இந்த இடத்துல இருக்குது. எங்கே இருக்குது? 53,391 இருக்குதுன்னு சொன்னேன். சரிங்களா? நாளைக்கு சப்போஸ் இந்த க்ளோசிங் ப்ரைஸ் இருக்கு இல்லையா, இந்த க்ளோசிங் ப்ரைஸை ஒட்டி ஓப்பன் ஆகுதுன்னா அகெயின் இந்த ரேஞ்சையை கூட ஹோல்ட் பண்ணி சைட்வேஸில் டோட்டலாக இருக்கலாம், இல்லை பிரேக் அவுட் தரலாம். பிரேக் அவுட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பிரேக் அவுட் அதாவது 53,650 எவ்வளோ க்ராஸ் பண்ணாவும், இல்லை 53,200 பிரேக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து மொமெண்டம் வந்து கீழேயும் சரி மேலேயும் சரி அப்சைடும் மூவ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இதுக்கு நடுவில் இருக்க ரேஞ்ச் எல்லாமே சைட்வேஸில் இருக்கிறதுக்கான மார்க்கெட்டுக்கான ஆப்ஷன் தான். ஸோ சைட்வேஸில் இருக்கும்போது அதிகமாக வந்துட்டு நீங்கள் ஹெவி குவான்டிட்டி போட்டு ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஒன்ஸ் பிரேக் அவுட் கன்ஃபார்ம் ஆகிட்டா அப்புறமேட்டு கூட உங்களோட குவான்டிட்டிஸ் வந்து நெக்ஸ்ட் ட்ரேடு ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை செகண்ட் ட்ரேட் எடுக்கிறதெல்லாம் பண்ணிக்கலாம். பட் எப்போவுமே வந்து ஸ்டிக் டு த ரூல்ஸ். சைட்வேஸில் இருக்கும்போது மல்டிபிள் ட்ரேட் ரிவெஞ்ச் ட்ரேட் எடுக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ நாளைக்கான டேவும் பார்த்தீங்கன்னா மேபி ரேஞ்ச்குள்ளேயே இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். நான் சொன்னது தான், இம்பார்ட்டன்ட் லெவல்னால் 650 மேலே க்ராஸ் ஆகணும், கீழே வந்து 200 மேக்ஸிமம் க்ராஸ் ஆகணும். சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு வந்து மொமெண்டம் டவுன் சைட்லேயும் சரி அப் சைட்லேயும் சரி பார்க்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. நான் சொன்ன மாதிரி மணி மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக ட்ரேட் பண்ணி கேபிட்டலை ப்ரிசர்வ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஃபேஸ் ஆஃப் த மார்க்கெட்டில். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மோடி விலாகில் பார்க்கலாம். அன்டில் தென் தேங்க்யூ. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.